ஒரே இரவில் 4 கிராம மக்கள் பலி. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஒரே மாதிரி உயிரிழந்த மர்மம். ஒரு நாள் காலையில் கிட்டத்தட்ட 4 கிராமங்களில் இருக்கும் மக்கள், விலங்குகள் என அனைவருமே உயிரிழந்து கிடந்தனர். ஒரே இரவில் 1700 பேர், 3500 விலங்குகள் மூச்சு திணறி உயிரிழந்தன. இப்படி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் ஒரே போல் உயிரிழந்தது உலகமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த கிராமத்தில் என்ன நடந்தது? இயற்கை பேரழிவுகளை நாம் எப்போதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அதையும் தாண்டி மிக மோசமான பேரழிவுகள் ஏற்படும் என்பதை காட்டும் சம்பவம்தான் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கேமரூன் என்ற பகுதியில் நடந்துள்ளது. அங்கு சரியாக 39 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த கொடூரம் நடந்துள்ளது. அங்கிருந்த நியோஸ் ஏரியில் மிக மோசமான இயற்கை பேரழிவு ஏற்பட்டது. அதாவது 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அதிகாலையில் ஒட்டுமொத்த கிராமமும் உயிரிழந்தது. நியோஸ் ஏரிக்கு அருகே அமைந்துள்ள அந்த கிராமத்தில் இருந்த அனைவருமே ஒரே இரவில் உயிரிழந்தனர். அங்கிருந்த 1700 மனிதர்கள், 3500 விலங்குகள் என்று கிட்டத்தட்ட எல்லோருமே உயிரிழந்து விட்டனர். வயதானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அவ்வளவு ஏன் குழந்தைகள் என அனைவருமே உயிரிழந்து விட்டனர். இப்படி ஒரே இரவில் ஒட்டுமொத்த கிராமமும் உயிரிழந்தது உலகமெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது எப்படி நடந்தது, இதற்கு என்ன காரணம் என்பது புரியாமல் பலரும் குழம்பிவிட்டனர். இடையில் பேய், பிசாசு என பல கட்டுக்கதைகளும் கூட பரவ ஆரம்பித்தது. ஆனால் ஆய்வாளர்கள் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்திய போது மிகவும் வினோதமான ஒரு காரணத்தை கண்டுபிடித்தனர். அதாவது அன்றைய தினம் இரவு நியோஸ் ஏரியில் திடீரென்று ஏற்பட்ட லிம்னிக் வெடிப்பே இதற்கு காரணமாம். இந்த வெடிப்பால் ஏரியிலிருந்து அதீத கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறியது. காற்றை விட அடர்த்தியான இந்த வாயு அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் மற்றும் கால்நடைகளை மூச்சு திணற செய்து கொன்றிருக்கின்றது. இதுவே பல ஆயிரம் பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்தது. நியோஸ் ஏரி பேரழிவுக்கு என்ன காரணம்? ஆபத்தான லிம்னிக் வெடிப்பின் பின்னணி என்ன? லிம்னிக் வெடிப்பு என்று அழைக்கப்படும் ஒரு அரிய இயற்கை நிகழ்வு இதற்கு காரணமாகும். ஆழமான ஏரி நீரில் அளவுக்கு அதிகமாக வாயு, குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு வாயு நிரம்பியிருக்கும் போது இது நிகழ்கின்றது. நியோஸ் ஏரியில் பல ஆண்டுகளாக அந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து நீருக்கு அடியில் இருந்துள்ளது. அப்போது ஏற்பட்ட சிறு இயற்கை நிகழ்வு லிம்னிக் வெடிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. அதாவது சிறிய நிலச்சரிவு அல்லது சிறிய எரிமலை செயல்பாடு அல்லது அசாதாரண கனமழை அங்கிருந்த கார்பன் டை ஆக்சைடு பரவ காரணமாக இருந்துள்ளது. அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு மேகம் போல மாறி சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பரவியுள்ளது. கார்பன் டை ஆக்சைடு கனமாக இருக்கும் என்பதால் அதுதான் கீழே இருக்கும். நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனை உயரத்திற்கு தள்ளிவிடும். இதன் காரணமாகவே சுற்றியிருந்த கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து உயிரினங்களும் மூச்சு திணறி உயிரிழந்தன. மணிக்கு 20 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அது பரவிய சூழலில் இரவு நேரம் என்பதால் மக்களால் தப்பித்து கூட போக முடியவில்லை. நியோஸ், காம், சா மற்றும் சுபம் என பல கிராம மக்கள் உயிரிழந்தன. சிலர் உயிர் பிழைத்தாலும் கூட அவர்களுக்கு பக்கவாதம் உள்ளிட்ட தீவிர நோய்கள் ஏற்பட்டது. மேலும் மீண்டும் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதாவது ஏரியின் குழாய் செலுத்தப்பட்டது. கார்பன் டை ஆக்சைடு கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மெதுவாக வெளியேற்றப்பட்டது. பாதுகாப்பை அதிகரிக்க 2011இல் 2 கூடுதல் குழாய்கள் நிறுவப்பட்டன. இதன் மூலம் மீண்டும் ஒரு பேரழிவு ஏற்படாமல் தடுக்கப்பட்டது.